அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். யாருன்னு தெரியல, எவனோ ஒரு காழ்ப்புணர்ச்சி ஊறி போன ஒருத்தன் ஜனநாயகன் படத்தை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணியிருக்கான். அரசியல்ல கருத்தியல் ரீதியா எனக்கு விஜய் அவர்கள் மேல, திரு ஜோசப் விஜய் அவர்கள் மேல 1500 விமர்சனம் இருக்குது. ஆனா ஆஃப் பாலிடிக்ஸ் நான் ஒரு தளபதி. இந்த மாதிரி ஜனநாயகன் படத்தை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்றது ஒரு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு படக்குழுவினுடைய உழைப்பு, நேரம், வேர்வை, பணம் எல்லாத்தையுமே ஒரே நாள்ல இந்த மாதிரி முடிச்சு விடணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் கேவலமான ஒரு செயல், கேவலமான ஒரு வேலை. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால நீங்க பெரிய இதெல்லாம் ஆயிட முடியாது. இது ஒரு எச்சத்தனமான ஒரு வேலை, சரிங்களா? எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி எப்படி ட்வீட் கொடுத்திருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதனால யாருமே அதை பார்க்காதீங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டா கூட அதை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க எல்லாருமே விஜயோட அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டர்ல போய் பாருங்கன்ற மாதிரி எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விஜய் ஃபேனா நானுமே சொல்றேன், யாருமே அந்த மாதிரி யாராச்சும் வந்துச்சுன்னா கூட ஸ்கிப் பண்ணிடுங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. தியேட்டர்ல இறங்கும், 1க்கு 2 வாட்டி கூட நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. இது நல்லது கிடையாது. இந்த கேவலம் கேட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. அது ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 1000 பேரோட உழைப்பு அதுல இருக்குது. ஒரு நிமிஷத்துல அதை நீங்க காலி பண்ணிட்டு போறதுங்கிறது அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி திரு ஆதவ அர்ஜுனா இது பாஜகவினுடைய வேலைன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா போல. ஆனா எங்களுக்கு இது அவசியமே கிடையாது. பிஜேபி இந்த அளவுக்கு கீழ்த்தனமான அரசியல் செய்யவே தெரியுதுன்னா தேசிய கட்சி நாங்க. அப்படி ஒருத்தங்களை அழிக்கிறதுக்காக அவங்களோட உழைப்புல கை வைக்கிற அளவுக்கு கேவலமானவங்க நாங்க கிடையாது. மத்த கட்சி யாரு பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா பாஜக நிச்சயமா இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க வேற ஏதாவது நல்ல கருத்துக்களை போய் எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரியான கேவலமான பிரச்சாரத்தை ஆதவ அர்ஜுனா தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது உங்களுக்கும் மரியாதை இல்லை, சரிங்களா? ஏன்னா அண்ணாமலை அவர்களே சொல்றாரு, நாங்களுமே தியேட்டர்ல போய் பார்ப்போம் அப்படி. அந்த மாதிரி நாங்க பிஜேபியில இருக்கக்கூடியவங்க, ஏடிஎம்கே டிஎம்கே யாருல எங்க இருந்தாலுமே நாங்க விஜய் ஃபேனா இருக்கிற வரைக்கும், ஒரு சினிமாவை பாக்குற வரைக்கும் நாங்க போய் நிச்சயமா தியேட்டர்ல போய் பார்க்க தான் போறோம். அதனால இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாம் திரு ஆதவ அர்ஜுனா கைவிடுறது நல்லது அப்படிங்கிறது இன்னொரு தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.